வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ் இருக்கார்ல, அவர் நேற்று தமிழகம் வந்தார். பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் காலையில் நடந்துச்சு கமலாலயத்தில். அதை முடித்தோன்னே சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகம் போனார். அங்கே பாஜக நிர்வாகிகளோட ஆலோசனை நடந்துச்சு. இந்த ஆலோசனையில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் 2-3 வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன தகவல்னா, பிஎல் சந்தோஷ் பாஜக மையக்குழு கூட்டத்தில் பல முக்கிய பாஜக நிர்வாகிகளுக்கு டோஸ் விட்டுருக்காரு. அது என்னென்ன டோஸு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, திமுக ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் தினம் நடந்துக்கு இருக்கு. அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஏன் ஒன்று கூடி போராட்டம் நடத்தலை? என்டிஏ வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலை? திமுகவுக்கு எதிராக கடந்த 6 மாதங்களில் பாஜக நடத்திய போராட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனை பார்த்து பிஎல் சந்தோஷ் கேட்டிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரையும் ஃப்ளாப் ஆகிருக்கு. சமீபத்தில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாத யாத்திரை கிடையாது, அது காரில் போகிற யாத்திரை தான். போனார்ல, சுற்றுப்பயணம், யாத்திரைன்னு கூட சொல்லக்கூடாது, சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்ல, அதுவும் பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெறலை. இது சம்பந்தமாகவும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களால் வெளியிடப்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியல் இருக்குல்ல, இது ஒரு பெரிய புயலை கிளப்புனுச்சு தமிழக பாஜகக்குள்ள. பல மூத்த நிர்வாகிகளுக்கு அதிருப்தி. ஸோ இதையும் தன்னுடைய ஸ்பீச்சில் வெளிப்படுத்தியிருக்காரு பிஎல் சந்தோஷ். கலந்து ஆலோசிக்காமல் எதுக்காக இப்படி அறிவிப்பை வெளியிட்டீங்க? டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல, மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டிருக்கணும்ல. இந்தந்த தொகுதிகளுக்கு உங்களை இன்சார்ஜாக போடுறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிஸ்கஷன் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கணும்ல. ஆனால் எந்த ஒரு ஆலோசனையும் நடக்காமல் சும்மா ஒரு பட்டியல் வெளியீடு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நோக்கி போகுது அப்படின்னு பிஎல் சந்தோஷ் கோவப்பட்டிருக்காரு. 3. 4வது, அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு அதிமுக காரங்க சொல்லட்டும். ஆனால் பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தானே சொல்லணும். சில பாஜகவை சேர்ந்தவர்கள் அவங்க வாலண்டியராக அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் பிஎல் சந்தோஷ் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வெகு விரைவாக வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு. வெகு விரைவாக, இது என்னுடைய முடிவு கிடையாது. அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய டிசிஷன் இல்லை, அமித்ஷாவுடைய டிசிஷன். வெகு விரைவாக அந்த அறிவிப்பு வெளிவர இருக்குது அப்படின்னு பிஎல் சந்தோஷ் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ மீடியாக்கள் என்ன ஃப்ளாஷ் நியூஸ் வெளியிடுறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கு சேலத்துக்கு அமித்ஷா அவர்கள் வராரு. அமித்ஷாவுடைய வருகையின் போது அண்ணாமலையுடைய புதிய பொறுப்பு அறிவிக்கப்பட்டுரும், அதுக்குள்ளே இல்லை அவர் வர அன்னைக்கு அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீடியாக்கள் ஃப்ளாஷ் நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி கேந்திராவுடைய ஹெட்டாக அண்ணாமலை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சில தலைப்பு செய்திகளை பார்க்குறோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். அதனால் மீடியாக்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் கூடிய விரைவாக அண்ணாமலைக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. என்ன பொறுப்பு அப்படிங்கிறது பாஜக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட பிறகு தான் உறுதியாக நம்ம நம்ப முடியும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டில் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக புலம்புறாங்க. ஆனால் சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க அப்படின்னு பாஜக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. அதில் சென்ட்ரல் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் ரயில்வே ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையான நிலங்களில் 24% நிலங்களை மட்டும்தான் தமிழக அரசாங்கம் கையகப்படுத்தியிருக்கு. வெறும் 24% நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 24% நிலங்கள் கையகப்படுத்தினதுக்கான அமௌண்ட்டு 1465 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுருச்சு. சமீபத்தில் முதல்வர் என்ன சொன்னார், நிலத்தை கையகப்படுத்த சொல்கிறாங்க, கையகப்படுத்தினா அதற்கான அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். முதல்வருடைய விமர்சனத்தில் உண்மை இல்லை. ஏன்னா 24% நிலங்கள் மட்டும்தான் தமிழக அரசாங்கம் கையகப்படுத்தியிருக்காங்க. அதற்கான 1465 கோடி ரூபாய் ரிலீஸ் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. 3வது, MM நரவானே அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி புத்தகம் 4 Stars of Destiny அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிருந்தார்ல. உடனே பாஜக சொன்னாங்க, அந்த புத்தகம் இப்போ வரைக்கும் வெளியாகலையே, எப்படி
அந்த புத்தகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அமித்ஷா கேள்வி கேட்டார். உடனே ராகுல் காந்தி சொன்னார், ஒரு இதழில் வெளியான கட்டுரையில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தார். மறுநாள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு 4 Stars of Destiny புத்தகத்தையே கையோட எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி காமிச்சார். இப்போது அந்த 4 Stars of Destiny அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுற ரைட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய நிறுவனம் இருக்காங்களே, பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் 4 Stars of Destiny அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்எம் நரவானே அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை வாங்கியிருக்கிறது அவங்க தான். அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் வடிவத்திலையோ டிஜிட்டல் வடிவத்திலையோ எந்த காப்பீஸையும் நாங்கள் இது வரைக்கும் வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பப்ளிஷ் பண்ணுற நிறுவனம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி இந்தோருங்க புத்தகம் அப்படின்னு சொன்னது பொய்யா? அப்போ வெறும் அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் 4 Stars of Destiny அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய அட்டை படத்தை மட்டும் வாங்கி ஒட்டிக்கிட்டு உள்ள எதுவுமே இருக்காது போல், வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும்தான் இருக்கும் போல். ராகுல் காந்தி இப்படி எல்லாமா பண்ணுறது மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.